வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொடுக்காப்புளியில் நிறைந்துள்ள வளமான மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். கிடைப்பதற்கு மிகவும் அரிய ஒரு உணவுப் பொருளாக தான் கொடுக்காப்புளி இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். கிராமப்புறங்களில் தான் இந்த கொடுக்காப்புளியை நம்ம பார்க்கவே முடியும். ஸோ கிடைக்கும் போது இதை நீங்கள் எப்படியாவது எடுத்துக்கோங்க. இதில் பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகள் இருக்குது. அதுக்கு காரணம் கொடுக்காப்புளி இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்காப்புளி நமக்கு கொடுக்குது, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு கொடுக்காப்புளி நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தானது செரிமான மண்டலத்தை நமக்கு சீராக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணமே நீர் சத்தும் நார் சத்தும் நம்ம குறைவாக எடுத்துக்கொள்வது தான். ஸோ அந்த மாதிரிலாம் எல்லாமே நீங்கள் கொடுக்காப்புளி எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்போதுமே செரிமான மண்டலத்தை சீராக வைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. குறிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனைலாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சத்து மலச்சிக்கலை தீர்த்துவிடும். அந்த குடல்களில் வந்து நமக்கு மலங்கள் இறுகி போகிறது, அது மாதிரி பிரச்சனைலாம் சரி பண்ணிட்டு மலத்தை எளிமையாக நமக்கு வந்து வெளியேற்றிவிடும். வயிற்றுப்போக்கு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கொடுக்காப்புளினுடைய இலைகள் மற்றும் கொடுக்காப்புளினுடைய மறை பட்டைகள்ல இருந்து எடுக்கப்படக்கூடிய சாறு எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கு மற்றும் சீதபேதிக்கெல்லாம் அது சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்படுதுங்க. ஸோ இப்போ கடுமையான கோடை காலத்தில் உங்களுக்கு வந்து இந்த சீசன் வந்து சேஞ்ச் ஆகும்போது வயிற்றுப்போக்கு, சீதபேதி எல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும். ஸோ இது மாதிரிலாம் நீங்க வந்து சரி பண்ணணும் அப்படின்னா கொடுக்காப்புளினுடைய இலைகள், மரப்பட்டை சாறு எடுத்துக்கலாம். கொடுக்காப்புளி நீங்க தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய செரிமான மண்டலம் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கும் எந்த நோயுமே நம்மை தாக்காத அளவுக்கு நம்ம வந்து முன்னாடியே பாதுகாத்துக் கொள்வதற்கும் கொடுக்காப்புளி நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கொடுக்காப்புளியில விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய உடல்ல ஒயிட் பிளட் செல்ஸ், ரத்த வெள்ளை அணுக்களை வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்றது அந்த அதிகரித்து தொற்று நோய்கள் வந்து நம்மளுடைய உடலை வந்து பாதுகாக்குது. ஸோ ஒயிட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு வந்து தொற்று நோய்கள் வந்து நம்மளுடைய உடலை பாதுகாக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்களும் கொடுக்காப்புளியில் சேர்ந்தே இருக்கிறதால நம் உடலில் இருக்கக்கூடிய செல்களை வந்து மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கு செல்கள் வந்து சேதமடையாமல் பராமரிக்குது. இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்கும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள், பூஞ்சை தொற்று வியாதிகள் என உடலை புதுவிதமான ஒரு கிருமி தாக்காமலும் நமக்கு வந்து பாதுகாத்துக் கொள்ளும். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கொடுக்காப்புளிங்க. கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய மருத்துவ கூறுகள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க. இந்த கொடுக்காப்புளி இலையினுடைய அந்த சாறு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன், போதுமான அளவுக்கு இன்சுலின் சுரப்பு இது நமக்கு வந்து ரத்தத்தில் சீராக வைக்கும். இதனால் அதிகரித்து இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை ரத்தத்தில் வந்து கட்டுப்படுத்திக் கொள்வதற்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்குமே நமக்கு கொடுக்காப்புளி இலை உதவிகரமாக இருக்கும். கொடுக்காப்புளியும் உதவிகரமாக இருக்கும். ஏன்னா கொடுக்காப்புளி வந்து நார் சத்து இருக்கு, கார்போஹைட்ரேட்லாம் கிடையாது. ஸோ இதன் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிளட் சுகர் லெவல் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து உங்களை விடுபட வச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இப்போ கிடையாது, ஃபியூச்சர்லையும் வராமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் இப்போ இருந்தே நினைக்கிறீங்கன்னா தொடர்ந்து இப்போவே கொடுக்காப்புளி கிடைக்கக்கூடிய அந்த பருவ காலங்களில் அளவாக கொடுக்காப்புளி எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரை நோய் அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். எலும்பு மற்றும் தசை வலிமை சிறப்பாக இருக்கிறதுக்கு, உடல் உறுதி பெறுவதற்கெல்லாமே நீங்கள் கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா கொடுக்காப்புளியில் வந்து கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் இருக்கு. இவை அனைத்துமே நம்மளுடைய எலும்புகளுக்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடியது, தசைகளுக்கு வேண்டிய வலிமையை கொடுக்கக்கூடியது. இதனால தசை பிடிப்பு, தசை வலி, தசைகள் வந்து தளர்ந்து போகிறது போன்ற பிரச்சனைகள் இருக்காது. ஆரோக்கியமான தசை வளர்ச்சி இருக்கும். வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம் மற்றும் மூட்டு வலியுமே குறைக்கிறதுக்கு எல்லாமே கொடுக்காப்புளி ஹெல்ப் பண்ணும். அதே போல பற்களினுடைய ஆரோக்கியத்திற்குமே கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கும். பற்களினுடைய எனாமல் லேயரை பாதுகாத்து ஈறுகளில் வீக்கம் ஏற்பட்டு பற்கள் வலுவிழுந்து போகிறதெல்லாம் சரி பண்ணிட்டு கிருமி தொற்று எதுவும் ஏற்படாம, பரிசுத்தம் ஏற்படாம பற்களையுமே கொடுக்காப்புளி பலப்படுத்தும். அதுக்கு கொடுக்காப்புளி நல்லா மென்று நம்ம சாப்பிடும் போதே ஈறுகள் நமக்கு பலமாக இருக்கும், பற்கள் பலமாக இருக்கும். ஸோ எது எப்படி இருந்தாலுமே எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வந்து நீங்க கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளும் போது வரவே வராதுங்க. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படாது. பன்மடங்கு எலும்புகள் இரும்பு போல உங்களுக்கு வந்து பலமாக இருக்கிறதுக்கெல்லாம் கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு, ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு எல்லாமே நீங்க கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாங்க. கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து ரத்தத்துல ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சு போகாம பாதுகாக்கும். ஏன்னா ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய
ரத்த புரதமான ஹீமோகுளோபின் எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் பாங்களுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் குறையும் போது நமக்கு என்ன ஏற்படும்னா மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, அதுக்கப்புறம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கவனமின்மை, இந்த அறிகுறிகள்லாம் ஏற்படும். இதெல்லாமே ரத்த சோகைக்கான அறிகுறிகள் தான். இதை நீக்கணும் அப்படின்னா வளமான அளவில் இரும்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் கொடுக்காப்புளி எடுத்துக்கிட்டீங்கன்னா இரும்புச்சத்து கிடைக்கும். ரெட் பிளட் செல்ஸ் உங்களுக்கு பெருக்கம் அடைய ஆரம்பிக்கும். ஸோ ஹீமோகுளோபின் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கறதால ரத்த ஓட்டம் எப்போதுமே சீராக இருக்கும், ஆக்சிஜன் சப்ளை சீராக இருக்கும், உடல் புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக உங்களுக்கு இயங்கும். அந்த அனிமியா ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாங்க. அப்போ தொடர்ந்து கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளுங்கள். கொடுக்காப்புளி இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.